எங்க பிரின்சிபல் ஒரு மிகப்பெரிய இயற்கை விரும்பி. அவர் எப்பவும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு, கீப் த கேம்பஸ் கிரீன் அண்ட் கிளீன், கிரீன் அண்ட் கிளீன். யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஆனா எங்க பிரின்சிபல் ஒருத்தர் நினைச்சதுனால இன்னும் எங்க கேம்பஸ் கிரீன் அண்ட் கிளீனா தான் இருக்கு. அதே மாதிரி எங்க மாணவர்கள் எல்லாரும் மனசார உணர்ந்து அதன்படி செயல்பட்டா கேம்பஸ் மட்டும் இல்லையா, எல்லாமே கிரீன் அண்ட் கிளீன் தானே. அதனால தான் சார் சொல்றேன், மனசார உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு. அதுக்காக சில சரித்திரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்களை பண்ணுற அடையாளத்தை பார்க்கணும் சார். பஸ்ஸுக்கு அந்த சீட்டுக்கு பின்னாடி அவன் காம்பஸை எடுத்து அவன் பேரை சும்மா கரன்னு எழுதுறான் சார். பார்த்தாலே காதும் பல்லும் கூசி போயிடுது. சரி, அதுக்கும் மேலே என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பேரை எழுதி ஆர்ட்டை போட்டு அம்பு விடுறான் சார். அம்பு சார், இங்கே நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சந்திரயானை விட்டு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. இவன் இங்கே அம்பு விடுறதுல குறியா இருக்கான் சார். அதனால தான் சார் சொல்கிறேன், அவன் ஒருத்தன் மனசார நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு உணர்ந்து அதன்படி எப்போ செயல்படுறானோ அப்போதான் சார் அங்கே மாற்றம் இல்லை சார், அவன் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படுது. பொது இடத்துல சார் இப்படி சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இங்கே வாங்க சார், சொல்லு உஃப் உஃப் அப்படின்னு ஊதுறாங்க சார். அந்த சிகரெட் பற்ற வைக்கிறதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க சார்? சிகரெட் பிடிக்கிறான் தெரியுமா, அவனுக்கும் கேன்சர். அந்த புகைய மணக்கிறான் தெரியுமா, அவனுக்கும் கேன்சர் சார். அரசாங்கமோ சமுதாயமோ அவன் சொல்றான், குடிக்காம இருந்தாலும் உனக்கு கேன்சர் வருது, குடிச்சாலும் கேன்சர் வருது, அது குடிச்சிட்டே கேன்சர் வரட்டுமேன்னு குடிக்கிறான் சார். புகை பிடிக்காதன்னு அரசாங்கமோ சமுதாயமோ ஆசிரியரோ பெற்றோரோ பின்னாடியே வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அரசாங்கத்தால திட்டம் தான் தீட்ட முடியும், பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்போ அவன் நான் பண்றது தப்புன்னு மனசளவுல உணர்ந்து அதுக்கப்புறம் மனதார செயல்படுறானோ அப்பதான் சார் அவன் வாழ்க்கையில ஏற்றம் வரும். அதனால தான் சார் சொல்றேன், வருங்கால இந்தியா வளமாகணும்னா மாற்றங்கள் தேவையில்லை, மனசார செயல்பட்டால் ஏற்றமே. ஐயா, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காலனியா தான் எங்க வீட்டு பக்கத்துல வசிச்சு வரோம். ஒரு நாள் அந்த காலனில குப்பை பெருகிடுச்சு. நானும் யோசிச்சேன், யாராவது கூட்ட மாட்டாங்களான்னு. யாரும் கூட்டுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், எதுக்கு நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த குப்பை அங்கே இருந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு தானே நோய் வரும் அப்படின்னு சொல்லி தொடப்பத்தை கையில் எடுத்தேன் பாருங்கய்யா. அப்படியே சரன்னு கூட்டி தள்ளிட்டேன். இதை பார்த்த எங்கள் அம்மாவா திட்டி தீத்துட்டாங்க. எங்கள் அப்பா அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டாரு. ஏன், எங்கள் அம்மாவுக்கு தாய் பாசம், எங்கள் அப்பாவுக்கு தந்தை பாசம், ஆனா எனக்கு இந்த நாட்டின் மீது பாசம். அந்த குப்பை அன்னைக்கு அங்க இருந்துருந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு நோய் வரும்னு எனக்கு தெரிஞ்சது. அதை நான் மனசார உணர்ந்து அதன்படி செயல்பட்டதுனால தான் அங்க சுத்தம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க பண்றது சரி, இது தப்பு அப்படின்னு எப்போ உணர்றாங்களோ அன்னைக்கு தான் சார் வாழ்க்கையில ஏற்றம் பிறக்குது. சார், எங்க வீட்டில எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே கவலை, நான் வந்து ஒல்லியா இருக்கேனா அதனால வீக்கா இருக்கேன்னு. நீங்க சொல்லுங்க, என்னை பார்த்தா வீக்காவா தெரியுது? இல்லம்மா. என்னைக்கு இவங்கெல்லாம் என்ன வீக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன் சார். நான் வீக் இல்லை, நான் மனசளவில் ஸ்ட்ராங்கான. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் நடந்த எல்லா காம்படிஷன், பேச்சு போட்டி, அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இது வரைக்கும், அதாவது நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது முக்கியம் இல்லை சார், கலந்துக்கிறேன் இல்லை அதுதான் முக்கியம். அதைத்தான் சார் சொல்கிறேன். நான் என்னைக்கு அதை மனசளவில் உணர்ந்து அதன்படி செயல்பட்டனோ அன்னையிலிருந்து தான் சார் ஏற்றம் என் வாழ்க்கை. ஒரு நாளை 7 விதமா பிரிக்கலாம் ஐயா. 1 உழைக்க, 2 நூல்களை படிக்க, 3 லட்சியத்திற்காக, 4 விளையாட, 5 மற்றவங்களுக்கு உதவிருக்கு, 6 நட்பிற்காக, 7 இதை பத்தி எல்லாம் சிந்திக்க,
எந்த ஒரு மனுஷன் இந்த 7 செயல்களையும் மனசார உணர்ந்து அதன்படி செயல்படுறானோ அவன் வாழ்க்கையில ஏற்றம் தான் சார். இத நான் உணரணும், நீங்க உணரணும், இவன் உணரணும், இவன் உணரணும், இங்க வந்திருக்கிற எல்லாரும் உணரணும். எப்போ எல்லாரும் அதை மனசளவுல உணர்ந்து செயல்படுறாங்களோ அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில ஏற்றம் தான் சார். அதனால தான் சொல்றேன், வருங்கால இந்தியாவை வளமாக்கணும்னா மாற்றங்கள் தேவையில்லை, மனசார செயல்படுங்கள், ஏற்றமே. வருங்கால இந்தியாவை வளமானதாக மாத்தணும்னா கண்டிப்பா ஆசிரியருக்கு தான் ஏன் மாற்றம் தேவை. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட இன்னைக்கு என்னம்மா ஹோம்ஒர்க் செஞ்சேன்னு கேட்டாங்கன்னா அந்த குழந்தைய அன்றைக்கு செஞ்ச ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட காமிச்சுது. அந்த அம்மா பார்த்துட்டே வராங்க. ஒரு இடத்துல அந்த குழந்தை தப்பு பண்ணியிருக்கு. அம்மா இதுக்கு இது ஆன்சர் வராது, இதுதான் ஆன்சர்னு அந்த அம்மா சொல்லித்தராங்க அந்த குழந்தைகிட்ட. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்லம்மா, எங்க டீச்சர் எனக்கு எப்பயும் தப்பானதை உன்னை சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க சொல்லி தந்ததான் சரின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. ஏன்னா அந்த குழந்தை நம்புது தன்னுடைய ஆசிரியர் தனக்கு எப்பயும் தப்பானதை சொல்லித்தர மாட்டாருன்னு. அப்படி அந்த குழந்தைங்க நம்புற ஆசிரியர்களுக்கு தான் ஏன் இன்னைக்கு சூழ்நிலையில மாற்றம் தேவை. ஐயா, நாம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். இந்த ஆசிரியருக்கு ஏன் 3வது இடத்த கொடுத்துருக்குன்னு தெரியுமா? ஒருத்தனை நல்ல மனுஷனாகவும் நல்ல அறிவாளியாகவும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன்ல இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வரைக்கும் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை எங்களை எப்படி உருவாக்குறாங்க? நான் எங்களை ஒரு மார்க் எடுக்கிற மெஷினா தான் மாத்திட்டு இருக்காங்களே தவிர இந்த சமூகத்துக்கோ இந்த நாட்டுக்கோ ஒரு நல்ல மனுஷனாவோ ஒரு நல்ல சிட்டிசனாவோ அவங்க மாத்தி தர கிடையாது. ஏன், ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் இருக்குல்ல, 45 நிமிஷம் என்ன பண்றாங்க? அவங்க கையில் இருக்கிற புக்ல பிரிண்ட் அடிச்சிருக்கிற வார்த்தைகளை எங்கிட்ட ஒப்பிக்காத குறையா சொல்லிட்டு போறாங்க. அப்படி பண்ணாம ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் இருக்கா, 30 நிமிஷம் பாடம் எடுக்கட்டும், மிச்ச 15 நிமிஷத்தை இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் நாட்டு பற்றை எங்களுக்கு சொல்லி தந்தாதாங்க இந்த நாட்டை எங்களால முன்னேற்ற முடியும் வருங்காலத்துல. அதை விட்டுட்டு அவன் அதை செய்யறதில்ல, இவன் இதை செய்யறதில்ல, அவன் வெளிநாட்டுக்கு ஓடிடுறானா இந்த நாட்டை பத்தி அவனுக்கு சொல்லி தந்தாதாங்க அவன் இந்த நாட்டுல இருப்பான், இந்த நாட்டு மக்களுக்கு அவன் வேலை செய்வான். வெறும் A+B² இல்ல ½ MB² வச்சுட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. எங்களுக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்னு சொல்லி தரீங்களே தவிர நாளைக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படைக்கணும்னு யாராவது சொல்லி தரீங்களா? எங்களை அபாக்கஸ் படிக்க சொல்லி தரீங்க, ஆல்பா ரேஸை பத்தி படிக்க சொல்றீங்க. எந்த ஆசிரியருங்க எங்களை அரசியல் படிக்க சொல்லி சொல்றீங்க? அப்படியே நாங்க கேட்டாலும் உனக்கு இது பேச வேண்டிய வயசு இல்ல தம்பின்னு உட்கார வச்சுறீங்க. இல்ல அந்த மாதிரி ஆசிரியர்கள் தாங்க மாறணும்னு நான் இங்க பேச வந்திருக்கேன். இங்க ஆசிரியர்கள்ட்ட மாற்றம் வேணும் அப்படின்னு அவர் பேசும்போது பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அதைத்தான் ஒப்பிக்கிறாங்கன்னு சொன்ன அருமையான சத்தத்தை மாணவ செல்வங்கள் எழுப்பினீர்கள், ரொம்ப வரவேற்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஆசிரியர்களாக உருவாகி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் லட்சியம். அடுத்தவங்க இப்படி இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா போறாது, நாம எப்படி உருவாக போறோம் என்பதை நீங்க முடிவு பண்ணணும். வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா பெற்றவங்களுக்கு தாயா மாற்றம் தேவை. ஐயா, இன்னைக்கு வளமான இந்தியாவை உருவாக்குறது மாணவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? அவங்க பெத்தவங்க தானே. இன்னைக்கு எத்தனை பெத்தவங்க கடமை தவறாம பொறுப்போட நடந்துக்கிறாங்க. என்னதான் அரசாங்கம் இலவச கல்வி, கட்டாய கல்வி, சத்துணவு, முட்டை, பயிறு, சைக்கிள்னு கொடுத்தாலும் சில பெத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம தன்னோட சுயநலத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க. அடித்தளம் அப்படிங்கறத பெத்தவங்க குழந்தைங்களுக்கு அமைக்கிறதுல தான் அவன் சிகரெட்டை பிடிக்கிறதும் இருக்கு. ஐயா, இன்னைக்கு நம்ம தினமும் பாக்குறதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற குழந்தைங்க, ரோட்ல குப்பை பொறுக்கிற குழந்தைங்க, ஃபேக்டரியில கஷ்டப்படுற குழந்தைங்க பார்த்தா பாவம் அனாதை பசங்கன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பொறுப்பில்லாதவங்க பெத்தவங்க தானே காரணம். ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஸ்லம்டாக் மில்லியனர் எவ்வளோ ஃபேமஸான படம். ஆனா அந்த படத்துல நடிச்ச குட்டி பொண்ணு ருக்ஷானாவோட நிஜ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? அந்த பொண்ணு அவங்க அப்பாவால 1.25 கோடிக்கு விற்க முயற்சி பண்ணிருக்காங்க. விலை பேசப்பட்டார். வளமான இந்தியாவை வருங்காலத்துல உருவாக்கணும்னா தடைக்கல்லாம் இருக்கிற சில பெற்றோர்கள் மாறணும். அப்பதான் வருங்கால இந்தியா வளமானதாக்க முடியும். ஒரு மாட்டு வண்டி நல்லா போகும்னா என்ன தேவை? அச்சாணி நல்லா இருக்கணுங்க. இங்க குடும்பமே குட்டிச்சோரா கிடக்குது. இனி எங்கெங்க அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சார், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன் சார்.
ஆசை ஆசையா எங்க அம்மாவை போய் பார்த்தேன். எங்க அம்மா அதையாக்குது இதையாக்குது, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, எல்லாத்தையும் கட்டி சோத்து மூட்டையை கட்டி ஆபீஸ்க்கு குண்டுடுன்னு ஓடிடுச்சு சார். எங்க அப்பாவத்தையும் போய் பார்க்கலான்னு சொல்லி போனா எங்க அப்பா அதுக்கு முன்னாடியே ஆளைய காணோம் சார். காலையில நாங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. நாங்க தூங்கி முடிச்ச பிறகுதான் வீட்டுக்கே வர்றாங்க. எந்திரிக்கிறதே 11 மணிக்கு, அப்புறம் எப்படியா இருப்பியா? அட எங்க அம்மா எழுப்பியே விட மாட்டேங்குது. அடா பாய், எங்க அம்மாவுக்கு அது கடமை இல்லையா? ஏன் சார், நான் பேச்சு போட்டியில் நல்லா பேசுவனுங்க. ஆனா பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினனுங்க சார். எங்க அம்மாட்ட ஆசை ஆசையா போய் அம்மா நான் பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸுமான்னு சொன்னேன். எங்க அம்மாட்ட பாத்திரத்தையும் கொண்டு போய் காமிச்சேன், அதாவது ப்ரைஸு சார். எங்க அம்மா சொல்லிச்சு, அண்டா வாயடிச்சு குண்டா வாயிட்டு வந்துட்டேன் அவனேங்குது. சரி எங்க அப்பாட்டத்தையும் போய் காமிக்கலான்னு சொல்லி காமிச்சா எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அப்பாடியோ பாத்திரம் வாங்குற செலவு மிச்சுண்டாகண்ணா அப்படிங்கிறாரு சார். என்னத்த சார் நான் சொல்லுவேன். அதனாலத்தேன் சொல்றேன், வளமான இந்தியாவை உருவாக்க பெத்தவங்களுக்கு மாற்றம் தேவை, மத்தவங்களுக்கு இல்ல கண்ணுங்கோ. ஐயா, எங்களுக்கு இன்னும் திட்டம் தீட்டும் அரசாங்கம் வேண்டாம், அத திட்டங்களை செயல்படுத்தும் அரசாங்கமா மாறணுங்கய்யா. இந்தியர்களுக்கு இயல்பாவே ஐக்கியூ கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? உதாரணமா சென்னை ஐஐடியில பிரியா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மாணவி படிச்சிருக்காங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சி உலகத்திலேயே சிறந்த ஆராய்ச்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்க பல்கலைக்கழகம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அங்க வர சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இந்தியாலேயே படிக்க போறேன்னு. இவங்க சொன்ன பதில் பாராட்டக்குரியது தான். ஆனா என்ன, அவங்க பணக்காரங்களா இருந்த போய் தானே இந்த பதில் வந்திருக்கு. இதுவே ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தையா இருந்தாங்கன்னா பெற்றோர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. இப்படிதானே பல அறிவாளிகளையும் விஞ்ஞானிகளையும் நம்ம நாடு இழந்துட்டு இருக்கு. அரசாங்க மாற்றம் தான் இந்தியாவே ஒரு வளமான நாடாக்கும். இப்பொழுது மேடைக்கு கோயமுத்தூர் அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட அந்த அபிராமி என்ற பெண்ணை இங்கே மேடைக்கு அழைக்கின்றேன். வாமா. இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அபிராமி கோவையிலே இருக்கக்கூடிய கள்ளப்பாளையம் என்ற ஊரை சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பெரியசாமி. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இந்த அபிராமிக்கு இருதயத்திலே ஓட்டை என்று சொன்னவுடன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட வேண்டுமே, எங்களால் முடியவில்லையே என்று இந்த பெண் வந்து கண்ணீர் வடித்தார். உடனே சன் டிவியுடைய அரட்டை அரங்கம் தன்னுடைய முயற்சியை செய்த காரணத்தால் கோவையிலே இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை சார்ந்தவர்கள் இந்த பெண்ணுக்கு அந்த இருதய அறுவை சிகிச்சையை செய்து தர முன் வந்தார்கள். 1.5 லட்சம் ரூபாய் செலவுள்ள அந்த அறுவை சிகிச்சையை செய்து இந்த பெண்ணுக்கு இன்றைக்கு நிவாரணம் அளித்திருக்கின்றார்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கை ஏற்றி வைத்த மருத்துவமனைக்கு எங்களுடைய சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் இந்த நேயர்களின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.